Meenakshi, Faculty of Yoga Science and Therapy, BSc, MSc Yoga. Apply now. Malli, 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 malli. என்ன ரைடு புக் பண்ணிட்டு ஆளு இன்னும் வரல, என்ன பண்றது? விஜய் சார், அரவிந்த் சார் எப்படி இருக்கீங்க சார்? மல்லி வெண்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க சார்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, நீங்க எங்க? உங்களுக்கு டியூட்டி இல்லையா? ஆன் டியூட்டில தான் சார் இருக்கேன். அது ஒரு பார்ட்டிக்காக வெயிட்டிங். ஓ, வாங்க சார், காபி சாப்பிட்டே பேசலாம். ஓ அச்சச்சோ, எதுவும் வேணாம் அரவிந்த். வெளியில காஃபி டீ குடிக்க கூடாதுன்னு வீட்ல ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். அட ஏன் சார்? வீட்டுக்கு போனா சாப்பிட சொல்லுவாங்க. இப்பதான் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. சார் இப்பதான் சார் ஒரிஜினல் குடும்பஸ்தனா இருக்கீங்க. பின்ன நாம அவங்க சைடும் யோசிக்கணும்ல. ஆமா ஆமா, நாம வருவோம் சேர்ந்து சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம இப்படி சொன்னா உங்களுக்கு கடுப்பாகுமா? சார், என்னைக்காவது இப்படி சொன்னா கூட பரவாயில்ல. நமக்கு தான் பழக்கம் ஆயிடுச்சுன்னா டெய்லி டீ குடிக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ எனக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அந்த சுதந்திரம்னு சொல்லுங்க. அது உங்க ஒய்ஃபை பொறுத்த விஷயம். என்ன சொல்றீங்க? அது என்னவோ கரெக்ட் தான் சார். அப்புறம் கை கொடுங்க சார், கை கொடுங்க. அட்வான்ஸ் திருமண நாள் வாழ்த்துக்கள். அட தேங்க்ஸ் அரவிந்த். உங்களுக்கு எப்படி தெரியும்? பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க போல. ஐயோ சார், நான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் வீக் தான். ஞாபகம் மறதி ஜாஸ்தி. அன்னபூர்ணி அம்மா தான் கோவில்ல ஸ்பெஷல் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. அப்படிதான் சார் எனக்கு தெரியும். அதான பார்த்தேன். இந்த வியாதி உங்களுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைங்க எல்லாருக்கும் இருக்கு. கரெக்ட் தான் சார். இதெல்லாம் ஞாபகம் வைக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா யாராலையும் முடியவே முடியாது. அது என்ன உண்மைதான் சார். சார் ஆனா நாள் எப்படி ஸ்பீடா ஓடுதுன்னு பாருங்களேன். இப்பதான் கல்யாணம் நடந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடிடுச்சே. ஆமா அரவிந்த், திரும்பி பார்க்கும்போது ஏதோ ரொம்ப நாள் கடந்து போயிட்ட மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுது. ஆமா சார், நாம நினைக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா எல்லாமே இனிய நினைவுகளா மனசுல தங்கிடும் சார். அதை நாம தான் சார் ஏற்படுத்திக்கணும். சார் நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்கிட்ட நீங்க க்ளோஸா பழகுறீங்க இல்லையா, அந்த உரிமையில தான் சார் கேட்கிறேன். மல்லி மேல நீங்க நிறைய அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனா அதை ஏன் சார் நீங்க அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லக்கூடாது? ஏன் சார் அதை உங்களால ஒத்துக்க முடியலையா? அன்பை ஒத்துக்கிறதுல என்ன அரவிந்த் இருக்கு? எனக்கும் மல்லிகிட்ட சொல்லணும்னு ஆசைதான். ஆனா எதுக்கு சார் தள்ளி போட்டுட்டு மனசுல இருக்கிறத கொட்டிடுங்க சார். இல்ல சொல்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல அரவிந்த், மல்லியும் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ என்கிட்ட அத நிறைய விதங்கள்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கா. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை வேற. நான் இப்ப வெளிக்காட்டணும்னு நினைச்சாலும் சொத்து, காசு, கம்பெனி எதுவுமே இல்லாம நிக்கிறப்ப நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றது சந்தர்ப்பவாதி மாதிரி, சுயநலவாதி மாதிரி எனக்கு தோணுது. அட என்ன சார் நீங்க, மல்லியை நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா சார்? அவங்க காசு பணம்லாம் எதிர்பார்க்கிற ஆள் இல்ல சார். அதெல்லாம் எனக்கும் தெரியும் அரவிந்த். ஆனா அவ முன்னாடி நின்னு பேசுறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in physiotherapy, occupational therapy and yoga science and therapy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.